நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். கடந்த பல வாரங்களாக யெகோவா ரோஹி என்ற தலைப்பிலே ஒரு தொடர் போதனையை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இதை சங்கீதம் 23 நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 23 சங்கீதம் 1 வசனம் முதல் 6 வசனம் வரைக்கும் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீ எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இந்த சங்கீதத்தை தான் நாம் கடந்த பல வாரங்களாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்ல, கடந்த 3 வாரங்களாக 3ஆம் வசனத்தின் பின்பகுதியை நாம் பார்த்தோம். தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். எல்லாரும் சொல்லுவோம். தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். பாருங்க, இதிலே தேவன் நம்மை எப்படிப்பட்ட பாதையில் நடத்துகிறார் என்பதை நாம் பார்த்தோம். யெகோவா ரோஹி என்றால் என்ன என்பதை நாம் பார்த்தோம். யெகோவா ரோஹி என்று சொன்னால் குட் கைடர், நல்ல வழிகாட்டி. இவரை போல நன்றாக, சிறப்பாக, அற்புதமாக வழிகாட்டி வேற ஒருத்தர் கிடையவே கிடையாது. பாருங்க, யெகோவா ரோஹி என்றால் நல்ல வழிகாட்டி என்று அர்த்தம். அதன் பிறகு பாருங்க, நம்முடைய மேய்ப்பர் நம்மை நீதியின் பாதையில் நடத்தும்படி நமக்கு முன் செல்கிறார் என்பதை நாம் பார்த்தோம். பாருங்க, நம்மை தேவன் நடத்துகிறார். நம்மை நடத்துவதற்கு பாருங்க, தேவன் என்ன பண்றாரு? நமக்கு முன்னால செல்றாரு. நமக்கு முன்னால அவர் செல்கிறார். நமக்கு முன்பாக சென்று நமக்கு என்ன செய்கிறார்? அவர் பாதையை காண்பிக்கிறார் என்பதை நாம் பார்த்தோம். பிறகு நாம் வழி நடக்கும்படி நமக்கு சத்தத்தையும் கொடுக்கிறார் என்பதை நாம் பார்த்தோம். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவைகள் என்னை அறிந்திருக்கிறபடியால் என் பின்னே என்ன செய்கிறது? அவைகள் செல்கிறது என்பதை நாம் பார்த்தோம். பாருங்க, ஆடுகள் என்ன பண்ணுகிறது? மேய்ப்பனுக்கு பின்னாக செல்கிறது. யாருக்கு பின்னால? ஆனா பாருங்க, நம்ம ஊர்ல எப்படி ஆடு மேய்ப்பாங்க? ஆடு முன்னால போகும், இவர் பின்னாடி போவாரு. பாத்துருக்கீங்களா? ஆடு முன்னால போகும், இவர் பின்னால குச்சி வச்சுக்கிட்டு போவாரு. ஆனா அங்க பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. அவர் முன்னால போவாரு, ஆடுகள் என்ன செய்ய பின்னால வரும். ஏன்னா மேய்ப்பன் பாதை காட்டுறாரு. மேய்ப்பன் அவர் பாதை காட்டுறாரு. நான் போற வழியிலே வா, நான் போற வழியிலே வந்தா உனக்கு முள்ளு குத்தாது, உனக்கு பிரச்சனை இருக்காது, நல்ல ஜம்முன்னு வந்து என்ன செஞ்சிடலாம், சேர்ந்துடலாம் என்றுதான் பாருங்க அவர் முன் செல்றாரு. ஆனா நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா அது இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு, இவரு விரட்டிக்கிட்டு இருப்பாரு. போய் ஆட்டுக்குட்டிய எனக்கு இங்கிட்டு போகும், அங்கிட்டு போகும், இவர் அங்கிட்டு போகாத அப்படின்னு சொல்லி இவர் விரட்டிக்கிட்டு இருப்பாரு. ஆனா அங்க பாத்தீங்கன்னா எப்படின்னா அவர் முன்னால போவாரு, ஆடு என்ன செய்யும்? பின்னால போகும். ஏன்னா அதுக்கு விளங்குது, இவர் பின்னாலே போனா நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம்ன்றது இந்த ஆடுகளுக்கு விளங்குகிறது. அது மாத்திரமல்ல, போகிற வழியிலே துஷ்ட மிருகங்கள் அங்காங்கே பதுங்கி கிடக்குமாம். சிங்கம், கரடி, இப்படி போன்ற சிறுத்தைகள், பலவிதமான துஷ்ட மிருகங்கள் இந்த ஆடுகளை பிடிப்பதற்காக, பிடித்து சாப்பிடுவதற்காக ஆங்காங்கே பதுங்கி கிடக்குமா. எனவே பாருங்க, இந்த மேய்ப்பன் என்ன செய்யறாரு? அவர் முன்னால போறாரு. முன்னால போய்கிட்டே அவர் பாக்குறாரு, சுத்தி முத்தி இப்படி பாக்குறாரு, வேற எங்க பதுங்கி இருக்குதா, சிறுத்தை புலி எங்க மரத்துல உட்கார்ந்து இருக்குதா, ஆடுகளை பிடிக்கிறதுக்கு எதுவும் பார்த்துக்கிட்டு இருக்குதா என்று என்ன சொல்றாரு? என்ன செய்யறாரு? அவர் அப்படியே வாட்ச் பண்ணிக்கிட்டே போறாரு. அதனால பாருங்க, இந்த ஆடுகள் இவர் இந்த மேய்ப்பனுக்கு பின்னால போகிறதுனால இந்த ஆடுகளுக்கு எந்த ஒரு சேதமும் வரவே வராது, எந்த ஒரு பாதிப்பும் வரவே வராது. இந்த மேய்ப்பனுக்கு பின்னாக செல்றதுனால அது ஜம்முன்னு என்ன செய்து போய் வீடு போய் மந்தைக்கு போய் சேர்கிறது. எனவே பாருங்க, நாம் வழி நடக்கும்படி நமக்கு சத்தத்தையும் என்ன செய்யறார்? அவர் கொடுக்கிறார். மேய்ப்பன் சத்தம் கொடுக்கிறத பார்த்திருக்கீங்களா? அந்த மேய்ப்பன் ஒரு சத்தம் கொடுப்பாரு.
அது அந்த ஆடெல்லாம் வச்சிருக்கவங்களுக்கு தான் தெரியும். அவர் ஒரு சத்தம் கொடுப்பாரு. ஆனா நல்லா கவனிங்க, எல்லா மெய்ப்பனும் ஒரே மாதிரி கத்த மாட்டாங்க. ஒவ்வொரு மெய்ப்பனும் ஒவ்வொரு விதமா கத்துவாங்க. ஒரு சவுண்ட் கொடுப்பாங்க பாருங்க, அவ்வளவு ஆடு வந்து நிக்கும் முன்னால. இன்னொரு மெய்ப்பன் சத்தம் கொடுத்தா போகாது, இது வேற மெய்ப்பனுடைய சத்தம் சொல்லி அதுக்கு விளங்குது, அதுக்கு இந்த ஆடுகளுக்கு புரியுது. அவ பாருங்க, இந்த மெய்ப்பன் சத்தம் கொடுக்கிறாரு. ஒரு சத்தம் கொடுத்த உடனே என்ன செய்யுது, எல்லா ஆடுகளும் அப்படியே மொத்தமா வந்து என்ன செய்யுது, இடத்துல நிக்குது. ஏன்னா அதுக்கு விளங்குது இந்த சத்தம் எதுக்கு அடையாளம், எங்கேயோ ஒரு மிருகம், துஷ்ட மிருகம் படுத்து கிடக்குது, நம்மள என்ன செய்யுது, அடிச்சு சாப்பிட போகுது. எனவே மெய்ப்பன் சத்தம் கொடுக்கிறாரு, வா இங்க வா அப்படின்னு செய்தாரு. இந்த ஆடுகள் எல்லாம் வந்து பதுங்கி கொள்கிறது. நல்லா கவனிங்க, நம்முடைய மெய்ப்பரும் கூட இப்படிதான் சில சமயங்கள்ல சத்தம் கொடுக்கிறாரு. அவர் சத்தம் நமக்கு விளங்கும். எத்தனை விளங்கும்? விளங்குதா? அவர் உள்ள பேசுறாரு, சில சமயங்கள்ல கொடுக்கிறாரு, ரெட் லைட் கொடுக்கிறாரு, ரெட் சிக்னல் கொடுக்கிறாரு, சிகப்பு வழக்கு அடிக்குது. ரோட்ல பாருங்க, இந்த போலீஸ்கார் வச்சிருப்பாரு, சிகப்பு கலரு, மஞ்சள், ஆரஞ்சு கலரு, பச்சை கலரு. அது பார்த்தா இந்த சிகப்பு கலர் எதை காண்பிக்குது, நில்லுன்னு சொல்லுது. ஆரஞ்சு என்ன சொல்லுது, ரெடி ஆகுன்னு சொல்லுது. பச்சை என்ன சொல்லுது, கிளம்புன்னு சொல்லுது. பாருங்க, இதை போலதான் கர்த்தர் நமக்குள்ள இப்படி உள்ள பேசுறாரு, சில சிக்னல்ஸ் எல்லாம் கொடுக்கிறாரு. போகாத நில்லு அப்படின்னு சொல்றாரு. இப்ப நீ போகலாம் சொல்றாரு, போறதுக்கு தயாராகு அப்படின்னு சொல்லி பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் நல்ல மெய்ப்பராகி யெகோவா ரோகி நமக்குள்ள சத்தம் கொடுக்கிறாரு. இங்க போகாத, இங்க போன நஷ்டம், இங்க போன இழப்பு இருக்குது, இங்க போன உனக்கு பாதிப்பு இருக்குது, இங்க போன அழிவு இருக்குது, இங்க போகாத என்று பாருங்க. நல்ல மெய்ப்பராகிய யெகோவா ரோகி இயேசு கிறிஸ்து நமக்குள்ள சத்தத்தை கொடுக்கிறார். சத்தத்தை கொடுக்கும் பொழுது நம்ம கீழ்ப்படிஞ்சு நடந்தோம்னா நமக்கு பெரிய பாதுகாவல், நமக்கு பெரிய பாதுகாவல். இதெல்லாம் பாருங்க, போன வாரத்தில் நாம் பார்த்தோம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா யெகோவா ரோகி நம்மை செவ்வையான வழிகளிலே நடத்துகிறார் என்பதை நாம் பார்த்தோம். பாருங்க, யெகோவா ரோகி எப்படிப்பட்ட பாதையில் நடத்துகிறார், செவ்வையான பாதையிலே நடத்துகிறார். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவங்க சொல்றாங்க இல்லையா, ஆண்டவர் எங்களை தரித்திர பாதையில் நடத்துறாருங்க. தரித்திர பிசாசுடைய பொய் பாருங்க, பிசாசுடைய வஞ்சகம். இன்னைக்கு அநேக பிரசங்கியார்களை பிசாசு ஏமாத்தி வச்சிருக்கிறான், அநேக விசுவாசிகளை ஏமாத்தி வச்சிருக்கிறான். கர்த்தர் வந்து நீ வியாதியின் பாதையில் நடத்துறாருங்க, கர்த்தர் என்னை தரித்திர பாதையில் நடத்துறாரு. கர்த்தர் அடிமைக்கு இந்த தரித்திரத்தின் மூலமாக, இந்த வியாதியின் மூலமாக ஏதோ ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறாரு. என்ன பாடத்தை கத்துக்கிட்டாங்க? ஒரு பாடமும் கத்துக்கல. அவங்க என்ன சொல்றாங்க, வர வர வந்து அடிமைக்கு இந்த பாடத்தை கத்துக் கொடுத்தாரு சொல்றாங்க. என்ன பாடம் கத்துக் கொடுத்தாரு? ஒண்ணுமே கத்துக் கொடுக்கலையே. கடைசியில் எதுதான் மிஞ்சிச்சு? வேதனையும் வலியும் மன கஷ்டம் தான் மிஞ்சிச்சு. ஆனா பாருங்க, சத்தியவேதம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது, நல்ல மெய்ப்பராகிய இந்த யெகோவா ரோகி நம்மை செவ்வையான பாதையில் என்ன செய்கிறார், நடத்துகிறார். அதாவது ஆசீர்வாதத்தின் பாதையிலே, செழிப்பின் பாதையிலே, சுகத்தின் பாதையிலே, சமாதானத்தின் பாதையிலே, நிம்மதியின் பாதையிலே, வெற்றியின் பாதையிலே, ஆரோக்கியத்தின் பாதையிலே, அப்படிப்பட்ட நல்ல பாதையில் என்ன செய்கிறார், யெகோவா ரோகி நம்மை நடத்துகிறார் என்பதை பார்த்தோம். அதன் பிறகு யெகோவா ரோகி நம்மை மெதுவாக நடத்துகிறார் என்பதை நாம் பார்த்தோம். பாருங்க, நான் அவைகளை மெதுவாய் நடத்துவேன் என்று நாம் சத்திய வேதத்திலே வாசித்தோம். எப்படி நடத்துறாரா? மெதுவாய் நடத்துகிறார், மென்மையாய் நடத்துகிறார். எப்படி நடத்துறாரு? மெதுவாய். கர்த்தர் வந்து பாருங்க, நம்ம வந்து அப்படி கடினமா நடத்துறது கிடையவே கிடையாது. அப்படி குடுமி பிடிச்சா ஆட்டுற மாதிரி. சில பிள்ளைங்க பாருங்க, குடுமி பிடிச்சி 2 ஆட்டு ஆட்டினா அது விளங்குது. எதுக்கு அவங்க ஆட்டினாங்க, ஓ அப்படின்னு விளங்குது. ஆனா நம்முடைய தேவன் வந்து அப்படி வந்து குடிமையெல்லாம் பிடிச்சி ஆட்டி அப்படி இது பண்ற தேவன் கிடையவே கிடையாது. நம்முடைய தேவன் எப்படி நடத்துறாரு, நம்மள மென்மையாக நடத்துகிறார். ஆமென். நம்முடைய தேவன் வந்து மென்மையாக நடத்துகிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து செய்வேன், உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். பாருங்க, கண்ணை வச்சு ஆலோசனை சொல்றாரு. கண்ணை வச்சு குடுமி பிடிச்ச ஆட்டி இல்ல, குடுமியை பிடிச்சு ஆட்டி இல்ல, வாழை பிடிச்சு திருக்கி கிடையாது. குரங்கு குட்டிக்கு வாழை திருக்குனா ஜம்ப் பண்ணி தவும், அப்படியே காசு வாங்கலாம் ரோட்ல. அந்த மாதிரி கத்திர முடியும், வாழை பிடிச்சு திருகவும் இல்ல, குடுமி பிடிச்சு ஆட்டுறது கிடையாது. நம்முடைய தேவன் என்ன பண்றாரு, நம்மள மென்மையாக நடத்துகிறார். பாருங்க, அந்த சங்கீதம் 32:8 அதை வாசிச்சு இல்லையா, அதுக்கு முந்தின வசனம் ஒரு காரியத்தை சொல்லுது பாருங்க. வாசிப்போம். சங்கீதம் 32:8. அதுக்கு முந்தின வசனத்தை பாருங்களேன், மன்னிக்கவும், அதுக்கு பிந்தின வசனம் 9ஆம் வசனம். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையை போலவும் கோவேறு கழுதையை போலவும் இருக்க வேண்டாம். ரெண்டு சொல்றாரு கர்த்தர். ஒன்னு குதிரை, இன்னொன்னு கழுதை. ஒன்னு குதிரை, இன்னொன்னு
கழுதை, இந்த கழுதை எப்படி நடத்தணும்? கழுதை எப்படி நடத்தணும்? குச்சியை வச்சு புடிச்சு நாலு அப்ப அப்படின்னா அது கிளம்பும். இல்ல நகராது பாருங்க. அது நீங்க பிடிச்சி பின்னாடி பிடிச்சி தள்ளணும், குச்சியை வச்சு குத்தணும், அடிக்கு நான் சாப்பினாலும் அதுக்கு பிறகு உரைச்சு ஓஹோ நம்ம அடிக்கிறாங்கன்னு சொல்லி அப்ப லேச நகர ஆரம்பிக்கும். ஆனா அந்த குதிரை இருக்கு பாருங்க, அப்படி தட்டினா போது பறந்துடும். அது நிக்காது. அது லேசா அப்படி தட்டுனா போதும், அவ்வளவுதான். எங்க போய் நிக்கும் சொல்லவே முடியாது. கத்த சொல்ற ரெண்டு மாதிரியுமே இருக்காத, ரெண்டு மாதிரியுமே இருக்காத. உன்னை வச்சு நான் குச்சியை வச்சு குத்த விரும்பல, உன்னை கடிவாளத்தை பிடிச்சி இழுக்க விரும்பல. உனக்குள்ளிருந்து நான் மென்மையாய் பேச விரும்புகிறேன், மெதுவாய் நடத்த விரும்புகிறேன். சொன்ன இல்லையா, கத்தர் பேசும்போது ஒரு குண்டு வீசி குத்துனா கூட என்ன செய்யணும் நமக்கு தெரியணும். சிலருக்கு குண்டு வீசி குத்துனா இல்ல, கடப்பரை வச்சு குத்துனா கூட விளங்காது. கடப்பரை வச்சு குத்துனா கூட என்ன செய்யாது, கத்தர் பேசுறது புரியாது பாருங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் இருப்பாங்க. இருதயத்தை அப்படி கடினப்படுத்தி கடைசி வச்சு கடப்பரை வச்சு குத்துனா கூட என்ன செய்யாது, ஓஹோ கடப்பரை வச்சு குத்துறாங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி போயிடக்கூடாது. கத்தர் பாருங்க மென்மையாய் பேசுகிறார், மெதுவாய் பேசுகிறார். அப்படி பேசும் பொழுது என்ன பண்ணணும், கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நாம் நடக்க பழக வேண்டும். அதுக்கு பிறகு இன்னொரு காரியத்தை பார்த்தோம், யெகோவா ரோகி நம்மை லாபகரமான வழியிலே நடத்துகிறார். எப்படிப்பட்ட வழி நடத்துகிறார்? லாபகரமான வழியிலே என்ன செய்கிறார், நடத்துகிறார் என்பதை நாம் பார்த்தோம். உன்னை பிரயோஜனமான வழியில் நடத்துகிற உன் தேவனாய கர்த்தர் நானே, உன்னை லாபகரமான வழியிலே நடத்துகிற உன் தேவனாய கர்த்தர் நானே. நம்முடைய தேவன் பாருங்க, ஒரு நாள் நம்மளை நஷ்டத்தின் பாதையிலே இழப்பின் பாதையிலே நடத்த மாட்டவே மாட்டார். நம்மை லாபகரமான பாதையிலே தான் கர்த்தர் நம்மை நடத்துவார் என்பதை பார்த்தோம். கடைசியாக எதை பார்த்தோம் என்று சொன்னால், யெகோவா ரோகி நடத்துகிற பாதை அது நெய் பொழிகிற பாதை. அது நெய் பொழிகிற பாதை. உம்முடைய பாதைகள் நெய் பொழிகிறது, வனாந்தர தாவரங்களிலும் அது என்ன செய்கிறது, பொழிகிறது என்பதை நாம் பார்த்தோம். என்ன பாருங்க, இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் சொல்றது போல கிறிஸ்தவ ஜீவமே ஒரே வனாந்தரம் பிரதர், ஒரே இடுக்கம் பிரதர், ஒரே நெருக்கம் பிரதர். அப்படி கிடையாது. இங்க ஒரு வனாந்தரம் இருக்குது. அது எப்படிப்பட்ட வனாந்தரம்? நெய் பொழிகிற வனாந்தரம். நெய் பொழிகிற இந்த வனாந்தரத்துல நெய் பொழியுது, தண்ணி கிடையாது. சொன்னல போன வாரம், வனாந்தரத்தினுடைய ஒரு தன்மை என்னன்னா, எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் என்ன செய்யும், அது குடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். எவ்வளவு ஊத்தினாலும் அதுல கர்த்தர் என்ன பண்றான், நெய்யை கொண்டு போய் ஊத்துறாராம். நெய் விற்கிற வேலையில நம்ம ஆட்கள் பேசுவாங்க, நெய் விற்கிற வேலையில கொண்டு வனாந்தரத்துல ஊத்துறது. கர்த்தர் சொல்றாரு, வனாந்தரத்துல நெய் என்ன செய்வேன், ஊத்துவேன். மலையை கிடையாது, தண்ணியை கிடையாது, நெய் என்ன செய்வேன், ஊத்துவேன். என்ன சொல்றாரு, வனாந்தரமே நீ குடிச்சு பாரு, நீ பெரியாளா நான் பெரியாளா பாத்துருவோம். எத்தனை விளங்குது? கர்த்தர் நெய்யை கொண்டு போய் வனாந்தரத்துல ஊத்துறாரு, நீ பெரியாளா நான் பெரியாளா பாத்துருவோம். நல்லா கவனிங்க, வனாந்தரத்துல நெய்யை ஊத்துறாருன்னா உங்க கிச்சன்ல ஊத்த மாட்டாராங்க. எல்லா சாப்பாட்டுக்குமே நெய், சப்பாத்தியும் நெய்யில சுட்டு சாப்பிடுங்க போங்க. என்ன பிரியாணிக்கு மாத்திரம் கிடையாது, எல்லாத்துக்கும் நெய். நெய் தோசை, நெய் சப்பாத்தி, என்னென்ன நெய்யில செய்ய முடியுமோ செஞ்சு சாப்பிடுங்க. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நெய்யிலே சுடலாம், நெய்யிலேயே சுடலாம். நெய் என்ன வாங்குறது கஷ்டமா இருக்க, பஸ் நெய் சொல்றீங்க, அதை பார்க்காதீங்க. நீங்க அதை நீங்க பார்க்கவே பார்க்காதீங்க. என்ன ரேட்டு ஏறிக்கிட்டே போகுது, என்ன ரேட்டு ஏறட்டும், நெய் ரேட்டு ஏறட்டும், என்ன வேணா ஏறட்டும், நீங்க நெய்யில சுட்டு சாப்பிடுவீங்க. நான் விசுவாசிக்கிறேன். நீங்க எப்படி எனக்கு தெரியாது, நான் விசுவாசிக்கிறேன். நெய்யை ஊத்தி என்ன செய்ய போறோம், சாப்பிட போறோம். ஏன்னா அவருடைய பாதை என்னுடைய பாதை. அவருடைய பாதையில் நெய் பொழியுதுன்னா, இப்ப அவருடைய பாதையில நானும் போகும்போது என்னுடைய பாதையிலும் நெய் என்ன செய்யும் போய். அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறீர். அந்த நீதியின் பாதையில தான் என்ன இருக்குது, நெய் இருக்குது, தேன் இருக்குது, பால் இருக்குது. அதுல போனா நமக்கு என்ன செய்யும், நெய்யே பொழியும். ஆமென். இதைத்தான் போன வாரத்திலே நாம் பார்த்தோம். சரி, இன்றைக்கு இந்த சங்கீதத்தின் 4வது வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். இதில் இன்றைக்கு ஆரம்பிப்போம். ரொம்ப அற்புதமான ஒரு வசனம். அநேக காரியங்கள் இதெல்லாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு கொஞ்சத்தை நாம் பார்க்க போகிறோம். வாசிக்கிறேன் 4வது வசனம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். எல்லாரும் சொல்லுங்க, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும்
உமது தடியும் என்னை தேற்றும். ஆமென். கவனிங்க, இந்த 4ஆம் வசனமானது இந்த சங்கீதத்தின் அடுத்த பகுதியாக இருக்கிறது. இந்த சங்கீதத்தை 2 பகுதியாக பிரிக்கலாம். 1ஆம் வசனம் முதல் 3ஆம் வசனம் வரைக்கும் ஒரு பகுதி, பிறகு 4ஆம் வசனம் முதல் 6வது வசனம் வரைக்கும் இன்னொரு பகுதி. இந்த 4ஆம் வசனமானது இந்த சங்கீதத்தின் அடுத்த பகுதியாக இருக்கிறது. 1ஆம் வசனம் முதல் 3ஆம் வசனம் வரைக்கும் பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது சொன்னால், நல்லா பாருங்க. 1ஆம் வசனம் முதல் 3ஆம் வசனம் வரைக்கும் கர்த்தர் எனக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை சங்கீதக்காரன் இங்கே எடுத்து சொல்லுகிறார். கர்த்தர் எனக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை எடுத்து சொல்லுகிறான். அதாவது மற்ற மந்தைகளை பார்த்து சொல்லுகிறான். இந்த 3 வசனத்தை நல்லா கொண்டு வீட்டில் போய் யோசித்து பாருங்க. இந்த 3 வசனத்திலையும் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான்? ஒரு ஆட்டுக்குட்டி என்ன சொல்லுது? மற்ற மந்தையை பார்த்து சொல்லுது. மற்ற மந்தையை பார்த்து, மற்ற தொழுவத்தை பார்த்து சொல்லுகிறது, நான் என்னுடைய மேய்ப்பனின் கீழே எப்படிப்பட்ட ஆடாக இருக்கிறேன் பார்த்தாயா? நீ உனக்கு விளங்குதா? ஆட்டுக்குட்டிகளே பாருங்க, மற்ற மந்தையில் இருக்கக்கூடிய ஆடுகளே என்னைய பாருங்க, நான் எந்த மேய்ப்பன் கீழே இருக்கிறேன்? இந்த மேய்ப்பன் கீழே இருக்கிறேன். இந்த மேய்ப்பன் எனக்கு மேய்ப்பராக இருக்கிறார், ஆகையால் நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னு சொல்லி இந்த ஆட்டுக்குட்டி, இந்த சங்கீதக்காரனாய் தாவீது அவன் என்ன சொல்லுகிறான்? மற்ற ஆட்டு மந்தையை பார்த்து, மற்ற ஆடுகளை பார்த்து சொல்லுகிறான், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். நான் என்னுடைய மேய்ப்பனின் கீழே எப்படிப்பட்ட ஆளாக இருக்கிறேன், எவ்வளவு நன்றாக இருக்கிறேன், எவ்வளவு செழிப்பாக இருக்கிறேன் என்பதை நீ பார்த்தாயா என்று சொல்வதை போலத்தான் அது இருக்கிறது. தெளிவாக சொன்னால் மற்றவர்களிடம் தன்னுடைய மந்தையை குறித்து மேன்மை பாராட்டி அவன் சொல்லுகிறான். இதைத்தான் பாருங்க சங்கீதம் 23ஆம் சங்கீதத்திலே 1ஆம் வசனம் முதல் 3ஆம் வசனம் வரைக்கும் உள்ள வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். ஆனால் சங்கீதம் 23 4ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கர்த்தரை குறித்து மற்றவரிடத்திலே மேன்மை பாராட்டாமல் கர்த்தரை குறித்து கர்த்தரிடத்திலேயே சொல்லுகிறான். இந்த 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா இந்த சங்கீதக்காரன் தாவீது என்ன சொல்றான்? மற்ற ஆட்களை பார்த்து சொல்றான், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று பாருங்க, மற்ற மந்தையை பார்த்து சொல்வதை போல இருக்கிறது. ஆனா 4ஆம் வசனம் முதல் பார்த்தீங்கன்னா கர்த்தரிடத்திலேயே கர்த்தரை குறித்து சொல்றான். என்ன சொல்றான்? உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று கர்த்தரை பார்த்தே சொல்றான். கர்த்தரிடத்திலே என்ன செய்யறான்? நேரடியாக அவன் பேசுகிறான். அதான் பாருங்க 1ஆம் வசனம் முதல் 3ஆம் வசனம் வரைக்கும் அது ஒரு பகுதி, 4ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரைக்கும் அது ஒரு பகுதியாக இருக்கிறது. கர்த்தரை குறித்து மற்றவரிடத்திலே மேன்மை பாராட்டி சொல்லவில்லை, கர்த்தரை குறித்து கர்த்தரிடத்திலேயே மேன்மை பாராட்டி செய்கிறான். அவன் சொல்லுகிறான், தேவனிடத்திலேயே அவன் அற்புதமான சில காரியங்களை எடுத்துரைக்கிறான். அது மட்டுமல்ல, இந்த 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் இந்த வசனங்களிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நான் என்கிற வார்த்தை மட்டுமல்ல, நீர், உமது, தேவரீர் என்ற இப்படிப்பட்ட வார்த்தைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். தன்னை குறித்தும் தேவனை குறித்தும் எடுத்துரைக்கிறான். எங்கே? 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் 6வது வசனத்திலே தன்னை குறித்தும் தேவனை குறித்து என்ன செய்கிறார்? அவன் எடுத்து உரைக்கிறான். சரி, இப்பொழுது இந்த 4ஆம் வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது பள்ளத்தாக்கிலே நடந்தாலும். அதான் நீங்க பார்க்க போறோம் இன்றைக்கு அடுத்த வாரத்திலையும். பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், எங்கே நடந்தாலும்? பள்ளத்தாக்கிலே நடந்தாலும். கவனிங்களே, ஒரு மேய்ப்பன் ஒரு குறிப்பிட்ட பருவதம் வரைக்கும் தன்னுடைய ஆடுகளை எங்கே அவன் மேய்ப்பான் என்று சொன்னால் தன்னுடைய வீட்டின் அண்டையிலே மட்டும்தான் அவன் மேய்ப்பான். ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான் கொண்டு சென்று இந்த ஆடுகளை அவன் மேய்ப்பானாம். அதாவது தன்னுடைய மந்தை இருக்கும் அந்த இடத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூர வரைக்கும் தான் இந்த ஆடுகளை அழைத்து கொண்டு போய் மேய்த்து விட்டு பிறகு கொண்டு வந்து என்ன செய்வான்? அந்த தொழுவத்திலே, அந்த மந்தையில என்ன செய்வான்? அடைப்பான். இதுதான் பொதுவாக ஒரு குறிப்பிட்ட பருவதங்களிலே இந்த மேய்ப்பர்கள் செய்யக்கூடிய காரியமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த குறிப்பிட்ட இந்த எல்கை வரைக்கும் தான், இந்த குறிப்பிட்ட இந்த இடம் வரைக்கும் தான் அதிகமான புல்லுகள் இந்த ஆடுகளுக்கு என்ன செய்கிறது? கிடைக்கிறது. இந்த இடத்துல நல்ல வசதிகள் இருக்கிறது. எனவே தான் பாருங்க, தன்னுடைய வீட்டின் அண்டையிலே மட்டும்தான் இந்த ஆடுகளை நடத்தி கொண்டு போய் அவன் என்ன செய்யறான்? மேய்த்து விட்டு பிறகு மறுபடியும் கொண்டு வந்து எங்க அடைக்கிறான்?
அந்த மந்தைக்குள்ளே அடைக்கிறான். ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் கொண்டு சென்று மேய்த்து பிறகு என்ன செய்யறான்? தன்னுடைய மந்தையிலே, தன்னுடைய தொழுவத்திலே அவன் என்ன செய்யறான்? அடைத்து வைக்கிறான். ஆனால் அதன் பிறகு ஒரு குறிப்பிட்ட பர்வதங்களிலே பாருங்க, ஒரு குறிப்பிட்ட காலத்திலே இந்த மேய்ப்பன் என்ன பண்ணுவானாம்? மற்ற இடங்களுக்கு இந்த ஆடுகளை அழைத்து செல்வானாம். மற்ற புல்வெளிகளுக்கு, மற்ற சமவெளிகளுக்கு, மற்ற பள்ளத்தாக்குகளுக்கு, மலை உச்சி போன்ற அப்படிப்பட்ட இடங்களுக்கு கொண்டு சென்று என்ன செய்வானா? ஆடுகளை அங்கே மேய்ப்பானா. பாருங்க, ஒரு சில வருஷத்துக்கு முன்பதாக நாங்கள் எங்களுடைய குடும்பமா சேர்ந்து இந்த மூணாருக்கு போயிருந்தோம், வெக்கேஷன் போயிருந்தோம். அப்ப பாருங்க, அங்க ஆடுல எங்க பிள்ளைங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஒரு மலை உச்சியில பார்த்தா அங்க ஒரு 10 ஆடு மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. எனக்கு பயம் ஆயிருச்சு. அந்த ஆட்டுக்குட்டி பார்க்கும்போது எனக்கு பயம் ஆயிருச்சு. அங்கிருந்து உருண்டு செத்து பேர் என்ன ஆகுறது? அது பாருங்க ஜம்முன்னு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. நாடுகள் பாருங்க, அது அசால்ட்டா சர்வசாதாரணமா அழகா இன்னொரு 10 ஆடு மலை உச்சியில பாருங்க. அது எங்க இருக்கு பாருங்க, நமக்கே குட்டியா தெரியுது ஆட்டுக்குட்டி. அவ்வளவு உச்சியில மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. எனக்கு இந்த சங்கீதத்துல வாசிக்கும் போது சத்தியங்களை அறிந்து கொள்ளும் போது எனக்கு அது விளங்குது. அங்க யாரோ ஒரு மேய்ப்பன் கொண்டு போய் மலை உச்சியில மேய்ச்சிக்கிட்டு இருக்குது. மலை உச்சியில கொண்டு போய் மேய்த்து கொண்டிருக்கிறார். சமனான வெளியிலே, பள்ளத்தாக்குகளிலே, உயரமான இடங்களிலேயே கொண்டு போய் இந்த ஆடுகள் என்ன செய்யறார்? அவர் வந்து மேய்த்து கொண்டு இருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட பருவத்துலதான் இந்த ஆடுகள் அந்த மாதிரி இடத்துக்கு கொண்டு போவாங்களாம். ஏன்னா இந்த குறிப்பிட்ட இடத்துல ஏற்கனவே மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. மேய்த்து கொண்ட இடத்துல இப்ப புல் கிடைக்கல, அதிகமான புல் இல்ல. எனவே பாருங்க, இப்ப தூரமா கொண்டு போய் மேய்ச்சாதான் இந்த ஆடுகள் என்ன செய்யும்? நன்றாக இருக்கும் என்று சொல்லி பாருங்க, மற்ற இடங்களுக்கு, மற்ற புல்வெளிகளுக்கு, மற்ற சமனான வெளிகளுக்கு, பள்ளத்தாக்குகளுக்கு, மலை உச்சிகளுக்கு அழைத்து சென்று மேய்ப்பார்களாம். ஏனென்றால் அந்த இடத்திலே தான் இப்பொழுது அதிகமான புல்கள் கிடைக்கிறது, அதிகமான புல்கள் காணப்படுகிறது. எனவேதான் பாருங்க, இப்பொழுது மற்ற இடங்களுக்கு அழைத்து சென்று மேய்க்கிறான். தூரமான இடங்களுக்கு சென்று பாருங்க ஆடுகளை மேய்க்கிறான். கவனிங்களே, ஒரு நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் அவன் அழைத்து கொண்டு போய் மேய்க்க வைக்கிறான். ஏனென்று சொன்னால் அவன் அந்த ஆடுகளை அவ்வளவு தூரம் நேசிக்கிறான். ஆமே, புள்ளை கிடைக்கல, நீ ரொம்ப தூரமால போனோம், மலை உச்சிக்குள்ள போனோம், இந்த பள்ளத்தாக்குக்குள்ள போனோம், அந்த சமனான வெளிகளுக்குள்ள போனோம், அங்க கொண்டு போய் ஆட மேய்க்கிறது, செத்துட்டு போட்டோம் இந்த ஆடு அப்படின்னு சொல்லி எந்த மேய்ப்பன் விடுறது கிடையவே கிடையாது. எவ்வளவு தூரம் பரவாயில்ல, இந்த ஆடுகளை அங்க கொண்டு போய், அந்த மலை உச்சி கொண்டு போய், அந்த இருட்டான இடத்துக்கு, அந்த பள்ளத்தாக்குகளுக்கு, சதவீதம் பாத்தீங்கன்னா ரொம்ப பள்ளமா இருக்குது, நடந்து போன நம்மளே கவுந்து உருண்டு விழுந்துருவோம். அந்த மாதிரி இடத்துக்கு கொண்டு போய் என்ன செய்யறாரு? இந்த மேய்ப்பன் ஆடுகளை மேய்க்கிறாரு. ஏன் அவ்வளவு தூரம் கொண்டு போய் மேய்க்கிறாருன்னா, அந்த அளவுக்கு இந்த ஆடுகளை இந்த மேய்ப்பன் செய்யறான். என்ன செய்யறான்? நேசிக்கிறான். அந்த ஆடுகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான். எனவேதான் பாருங்க, மற்ற இடங்களுக்கு, தூரமான இடங்களுக்கு ஆடுகளை அழைத்து சென்று என்ன செய்யறான்? மேய்க்கிறான். கவனிங்க, இதை போலத்தான் நம்முடைய மேய்ப்பராகிய யெகோவா ரோகியும் கூட, நம்முடைய மேய்ப்பராகிய இயேசுவும் கூட பாருங்க, நம்மை அவர் நேசிக்கிறபடினாலே சத்தியத்தின் ஆழத்துக்கு, சத்தியத்தினுடைய தூரத்துக்கு என்ன செய்யறார்? நம்மை அழைத்து கொண்டு போய் அதை அறியும்படியாக என்ன செய்யறார்? நம்முடைய கண்களை திறந்து விடுகிறார். வார்த்தை என்கிற ஆவிக்குரிய ஆகாரத்தை செய்யறார், நமக்கு போடுகிறார். ஏன் அதை போட்டா நம்ம செழிப்பா இருப்போம் சொல்லி அவருக்கு நல்லா தெரியும். இந்த ஆடுகளுக்கு புல்ல போடுறது மாதிரி நமக்கு கர்த்தர் எதை போடுறாரு? வார்த்தை என்கிற புல்ல போடுறாரு. வார்த்தை என்கிற இந்த ஆவிக்குரிய ஆகாரத்தை நமக்கு போடுறாரு. இந்த ஆவிக்குரிய ஆகாரத்தை நம்ம சாப்பிட 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 நம்முடைய ஆவியில செழிப்பா இருக்கிறோம், ஆத்மாவில செழிப்பா இருக்கிறோம். இது ரெண்டுலயும் செழிப்பாயிட்டோம். ஆட்டோமேட்டிக்கா சரீரத்துல செழிப்பாயிருவோம், குடும்பத்துல செழிப்பாயிருவோம், எல்லாவற்றிலும் செழிப்பாயிரும் சொல்லி அவருக்கு நல்லா தெரியும். எனவேதான் என்ன பண்றாரு? அவர் நல்ல தீனியை போடுறாரு. என்ன தீனியை போடுறாரு? வார்த்தை என்கிற தீனிய. எத்தனை பேர் நாளா சாப்பிட்டு சாப்பிட்டு செழிப்பா இருக்கிறீங்க? கொஞ்சம் எண்ணி பாருங்களேன். உண்மையாவே நான் எண்ணி பார்க்கிறேன் என்னுடைய லைஃபை. ஒரு காலத்துல எப்படி இருந்தோம், எப்படி வாழ்ந்தோம், இன்னைக்கு எவ்வளவு நல்லா இருக்கிறோம். இதுக்கு காரணம் யாரு? யெகோவா ரோகி, நம்முடைய மேய்ப்பராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு காலத்துல எப்படிலாம் இருந்து, எப்படிலாம் பேசணும், எப்படிலாம் வாழ்ந்தோம், இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நம்முடைய மேய்ப்பராகிய இயேசு கிறிஸ்து. அது மட்டும் இல்ல, கவனிங்களேன், இந்த ஆடுகள் தன்னுடைய எல்லைகளை விட்டு தாண்டி பாருங்க மற்ற இடங்களுக்கு சென்றபடினாலே, பாருங்க பள்ளத்தாக்குகளுக்கு சென்றபடினாலே, கவனிங்க, இந்த மேய்ப்பனுக்கும் ஆடுகளுக்கும் ஒரு நெருக்கம் அதிகமாக ஆகிவிடுமா? அல்ல கவனிங்க, ஒரு குறிப்பிட்ட பருவம் வரைக்கும் இந்த மேய்ப்பன் என்ன பண்றாரு? ஒரு குறிப்பிட்ட எல்லா தூரம் வரைக்கும் தான் இந்த ஆடுகள் என்ன செய்யறாரு? அவர் மேய்ச்சிட்டு போறாரு, மறுபடியும் கொண்டு வந்து மந்தையில அடைச்சிடறாரு. அதனால இது டெய்லி போய் போய் பழக்கம்.
இங்கதான் போவோம், இங்கதான் வந்து அடைவோம், இங்கதான் போவோம், இங்கதான் வந்து அடைவோம் அப்படின்ற ஒரு பழக்கம் இருக்குது. அதனால துணிச்சல், தைரியமா போகும், தைரியமா வரும். ஆனா இப்ப என்ன பண்றாரு, ரொம்ப தூரமான இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அது பழக்கமே இல்லாத இடம், அது அறியாத ஒரு இடம். அதனால உள்ள லேசா பயம் இருக்குது, கலக்கம் இருக்குது. இது தெரியாத இடமாச்சே, இது பள்ளத்தாக்காச்சே, இது மலை உச்சியாச்சே, நமக்கு இது வரைக்கும் வந்ததே கிடையாது, நம்ம புதுசாக கூட்டிட்டு வந்திருக்கிறாரு என்று பாருங்க. அறிந்து கொண்ட அந்த மாத்திரத்துல இந்த ஆடுகள் என்ன பண்ணுமா, அந்த மேய்ப்பன்ட்டு நம்ம நெருங்கி நிக்குமா. விளங்குற சொல்றது, இந்த ஆடுகள் என்ன பண்ணுமா, அப்படி மேய்ப்பனை விட்டே போகாது, அப்படி அங்கே பக்கத்துல மேயும், அப்படி பக்கத்துல கால்குள்ளே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த 50 ஆடு 100 ஆடு அப்படி மேய்ச்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா புதுசா ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம், புதுசா ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். இது பழக்கம் இல்லாத இடம், அது பள்ளத்தாக்கு வேற, இருட்ட வேற இருக்குது, மலை உச்சிய வேற இருக்குது. எனவே பாருங்க, அதை என்ன செய்யுது, கொஞ்சம் இந்த மெய்ப்பனோடு கூட நெருக்கமாக என்ன செய்கிறது, இருந்து கொள்கிறது. தன்னுடைய மெய்ப்பனும் எஜமானுமானவனிடத்திலே அதிகமான ஒரு நெருக்கத்தை இந்த ஆடுகள் என்ன செய்யுமா, வைத்துக் கொள்ளுமா. ஏனென்று சொன்னால் இப்பொழுது வந்திருக்கிற இந்த இடம், இந்த பள்ளத்தாக்கு, இந்த சிகரம், இந்த மலை உச்சி பழக்கம் இல்லாத இடமாக இருக்கிறது. எனவேதான் பாருங்க, இந்த ஆடுகள் மெய்ப்பனை நன்றாக சார்ந்து கொள்ளுமா, நன்றாக சார்ந்து கொள்ளுமா. நல்ல ஒரு நட்பை இந்த மெய்ப்பனோடு கூட, நல்ல ஒரு உறவை இந்த மெய்ப்பனோடு கூட வைத்துக் கொள்ளுமா. தன்னை போஷிக்கிற அந்த மெய்ப்பனை நன்றாக என்ன செய்யுமா, இந்த ஆடுகள் சார்ந்து கொள்ளுமா. ஏன், இது புது இடம், இது பழக்கம் இல்லாத இடமாக இருக்கிறது. இப்ப எல்லாரும் கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையும் கூட இதை போலத்தான் இருக்கிறது. அநேக வேளைகளிலே பார்த்தோம் என்று சொன்னால், நமக்கு தெரிந்த இடத்திலேயே, நமக்கு பழக்கமான இடத்திலேயே நாம் வாழும் பொழுது அது நமக்கு ரொம்ப நல்லா இருக்குது, அது ரொம்ப நல்லா இருக்குது, அது நமக்கு ரொம்ப சௌரியமா இருக்குது, அது நமக்கு ரொம்ப வசதியா இருக்குது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, காலையில எழுந்த உடனே அதே வீடு தான். வேற வீட்டுல எந்திரிப்பீங்க, தூங்கின உடனே, தூங்கி எந்திரிச்ச உடனே உங்க மாமனார் வீட்டுல எந்திரிப்பீங்க, உங்க வீட்டுல என்ன செய்வீங்க, எந்திரிப்பீங்க. காலையில எந்திரிச்ச உடனே அதே வீடு, ஆபீஸ் போறீங்க அதே ஆபீஸ், பஸ்ல ஏறி போனீங்கன்னா அதே பஸ் ரூட் தான், அதே பஸ் ரூட் தான், அதே ஆபீஸ்ல பார்க்கிற அதே ஆட்கள் தான். வேற ஆள் வர போறாங்களா, அதே ஆட்கள் தான், அதே சூழ்நிலை தான், அதே மேனேஜர் தான், அதே முதலாளி தான், அதே சம்பளம் போடுற கணக்கு பிள்ளை தான். எத்தனைக்கு வழங்குது, எல்லாமே பழக்கமான ஒரு இடமாக இருக்குது, பழக்கமான ஒரு காரியமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, வீட்டுக்கு வந்தா அதே மனைவி தான், அதே புருஷன் தான். வேற ஆள் இருக்க போறாங்க, என்னங்க சைலண்டா இருக்கிறீங்க, அதே மனைவி தான், அதே பிள்ளைங்க தான், அதே தகப்பன் தான், அதே தாய் தான், அதே சூழ்நிலை தான். எல்லா பழக்கமான பகுதியாக இருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா பழக்கமான ஏரியாவாக இருக்கிறது, பழக்கமான எல்லையாக இருக்கிறது. ஆகவே பாருங்க, நாம என்ன நினைக்கிறோம், என்னால சொந்தம் நிக்க முடியும், என்னால சொந்தமா வாழ முடியும், சொந்தமா நிக்க முடியும், நிக்க முடியும், ஏதாவது பிரச்சனை வந்துச்சா நான் சமாளிச்சிருவேன். ஏன்னா எல்லாமே பழக்கமான ஏரியாவா இருக்குது. நல்லா கவனிங்க, விலைக்கு சொல்றேன், இப்போ கொஞ்சம் கொஞ்சம் விளங்கிடும். பழக்கமான ஏரியாவா இருக்கிறது, பழக்கமான ஏரியா இருக்கிறதுனால நீங்க பாட்டுக்கு சர்வசாதாரணமா ஏதாவது ஒரு சின்ன இடையூறு வந்தாலும் அடிச்சு போட்டு பாட்டு போயிட்டே இருப்பீங்க, என்ன அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருவீங்க, போயிருவீங்க. ஆனா திடீரென்று ஒரு பிரச்சனை வரும் பொழுது, திடீரென்று ஒரு புதிய இடத்துக்கு நீங்க போக வேண்டும் என்று வரும் பொழுது, அப்பதான் ஆட்டம் காண்றோம். அப்பதான் ஐயோ, அந்த மேனேஜர் திடீர்னு அங்க போயிட்டு சொல்றாரு, அந்த ஊருக்கு நான் போனதே கிடையாது, அந்த பஸ் ஸ்டாண்ட பார்த்ததே கிடையாது, அந்த ஆபீஸ்க்கு நான் போனதே கிடையாது, அங்க இருக்க ஆட்கள் எனக்கு தெரியாது, அந்த ஊருக்கு நான் போனதே கிடையாது, அங்க போய் சொல்றாரு, இவ்வளவு பெரிய காரியத்தை போய் செய்ய சொல்றாரு, இந்த புதிய பிரச்சனைய, இந்த புதிய காரியத்தை நான் ஃபேஸ் பண்ணணுமே சொல்லும் பொழுதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன செய்யுது, விடத்து போயிருது, ஒரு மாதிரியா ஆகுது. சில சமயங்கள்ல பாருங்க, வேலை இல்லாம போயிருது. வேலை இல்லாம போகும் பொழுது எப்படி இருக்கு பாருங்க. ஆனா டெய்லி எந்திரிச்சு வேலைக்கு போகும்போது ரொம்ப உற்சாகமா, ரொம்ப ஜாலியா, ரொம்ப சந்தோஷமா அப்படியே போயிட்டு வந்துடுறோம். ஆனா திடீர்னு வேலை திவால் ஆகிருது, உங்களை வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. எப்படி இருக்கு பாருங்க. வேலையை விட்டு ஏன்பா எங்க தூக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, நல்லா விளங்குற மாதிரி சொல்றேன், நல்லா கவனிங்க. அவன் தூக்குறதுக்காண்டி சொல்லலை, நீங்க விளங்கி கொள்ளும் ஒரு காரியத்தை, அதுக்காக சொல்றேன், நல்லா கவனிங்க. திடீர்னு வேலை இல்லாம போயிருது, என்ன பண்ண போறீங்க யோசிச்சு பாருங்க. அந்த சூழ்நிலை எப்படி இருக்கு பாருங்க. இது வேற சூழ்நிலை, ஏற்கனவே பழக்கமான ஏரியாவா இருந்தா அது வேற மாதிரி இருக்குது. ஆனா இப்ப வேற ஒரு பிரச்சனை சந்திக்க வேண்டியதா இருக்குது. சில சமயங்களை பாத்தீங்கன்னா ஏதாவது வியாபாரம் செய்யும்போது திடீர்னு வியாபாரம் குறைஞ்சிருது, நேத்து ஓடுற மாதிரி இன்னைக்கு ஓடல,
அப்ப ஓடாது எப்படி இருக்குது? அந்த சூழ்நிலை வேற மாதிரி இருக்குது. சில சமயங்களை பாத்தீங்கன்னா பிசினஸ் என்ன செஞ்சிருது, ரொம்ப டல்லா போகுது. சில சமயங்களை பாத்தீங்கன்னா புதிய தேவைகள், ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருப்பீங்க, திடீர்னு பாருங்க காலையில் எழுந்திரிச்சோன்னு ஒரு 1 லட்சம் ரூபாய் அன்னைக்கு தேவைப்படுது. எப்படி இருக்கும் பாருங்க. எவ்வளவு நாள் 5000 ரூபாய் 10,000 ரூபாய் அப்படின்னு ஒரு தேவை இருந்துச்சு, சமாளிச்சீங்க, எல்லாம் பண்ணுனீங்க. திடீர்னு காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு 1 லட்சம் ரூபாய் உங்களுக்கு தேவைப்படுது. எப்படி இருக்கும் பாருங்க. உங்களுடைய மனது எப்படி இருக்கும் பாருங்க, உங்களுடைய உள்ள எப்படி இருக்கும் பாருங்க, எப்படி பறக்கும் பாருங்க எண்ணங்கள்லாம். இதன் விளங்குது எப்படி பறக்கும் பாருங்க எண்ணங்கள்லாம். இது புது ஏரியாவா இருக்குது. இதுதான் பள்ளத்தாக்கு. இதுதான் நம் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயப்படேன். இது புது ஏரியாவாக இருக்குது. திடீர்னு பாருங்க ஏதோ ஒரு பொருளாதார தேவை ஏற்படுது. சில சமயங்களில் பாத்தீங்கன்னா சரீரத்துக்கு சுகம் தேவைப்படுது. இவ்வளவு நாள் கொஞ்சம் நல்லா இருக்கு சரீரம், அன்னைக்கு பார்த்தா கொஞ்சம் உடம்பு முடியல, இப்ப சரீரத்துக்கு கொஞ்சம் பலன் தேவைப்படுது, சரீரத்துக்கு சுகம் தேவைப்படுது. ஐயோ நேற்று நல்லா ஓடியாடி பண்ணுங்க வேலைதான், இன்னைக்கு கொஞ்சம் படுக்க வேண்டியதாயிருச்சு அப்படின்னும் பொழுது இப்ப என்ன செய்யுது, அந்த ஏரியா அந்த சூழ்நிலை கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. கவனிங்க, இதுதான் புதிய எல்லைக்குள்ளாக புதிய சூழ்நிலைக்குள்ளாக வருவதாகும். கவனிங்களே, இப்படிப்பட்ட புதிய எல்லைக்குள்ளாக வரும்போது, புதிய சூழ்நிலைக்குள்ளாக வரும் பொழுது, புதிய பிரச்சனைக்குள்ளாக வரும் பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், பயமும் கலக்கமும் உறுதியற்ற ஒரு நிலைதான் நமக்குள்ளே வருகிறது. நிச்சயமற்ற ஒரு தன்மை என்ன செய்யறது நமக்குள்ளே உண்டாகிறது. ஐயோ என்ன பண்ண போறோம், இந்த காரியத்துக்கு என்ன செய்ய போறோம், இது எப்படி சமாளிக்க போறோம், இது எப்படி ஃபேஸ் பண்ண போறோம், இந்த காரியத்தை செஞ்சிருவோமா, முடியுமா முடியாதா, நம்ம என்ன பண்ண போறோம் என்று பாருங்க உள்ளத்துல ஒரு பெரிய ஆட்டம் காண்ற மாதிரி அப்படிப்பட்ட காரியங்கள் என்ன செய்யறது உண்டாகிறது. கவனிங்க, இப்படிப்பட்ட வேலைகளிலே தான் கவனிங்க கர்த்தரை இன்னும் நன்றாக நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். இந்த ஆடுகள் பாருங்க புதிய இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு மேய்ப்பன். புதிய இடத்துக்கு கூட்டிட்டு போனா அது பாருங்க பள்ளத்தாக இருக்கு, மலை உச்சியா இருக்கு, சமனான வழியா இருக்கு, பலவிதமான இடமா இருக்கு, தூரமா இருக்குது, பழக்கம் இல்ல. பழக்கம் இல்லாதனால இந்த ஆடு என்ன பண்ணுது, மேய்ப்பனோடு நெருங்கி இருக்குது, மேய்ப்பனோட ரொம்ப ஒட்டிக்கிறது. நல்லா கவனிங்க, உங்களுக்கு புதிய பிரச்சனைகள், இது வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனை வந்து சமாளிச்சீங்க, இது வரைக்கும் வராத ஒரு பிரச்சனை வந்து என்ன பண்ண போறீங்க, அப்பதான் டான்ஸ் ஆடுற மாதிரி ஆயிரும். இது வரைக்கும் வராத ஒரு பிரச்சனை, வராத ஒரு தேவை, அப்படி வரும் பொழுதுதான் நீங்க என்ன பண்ணணும், கர்த்தரை இன்னும் அதிகமாக சார்ந்து கொள்ள வேண்டும். அனைவர் செய்யற இங்கதான் அனைவர் தவறு பண்ணிடுறாங்க பாருங்க. பிரச்சனை வந்த மாத்திரத்தை என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, கர்த்தர் என் கூட இருக்கிறாரா இல்லையா, கர்த்தரு ஆண்டவரே எங்க போனீரு, ஏன் அவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துச்சு. நல்லா கவனிங்க, அவ்வளவு பெரிய பிரச்சனையிலும் கூட கர்த்தர் கூட தான் இருக்கிறாரு. கர்த்தர் கூட தான் இருக்கிறாரு. ஒரு காரியத்தை விளங்கிக்கிறேன் பாருங்க, கர்த்தர் கூட தான் இருக்கிறார். ஆனா அநேக கிறிஸ்தவங்க என்ன பண்ணிடுறாங்க, பிரச்சனை வந்த மாத்திரத்துல கர்த்தர் தான் பிரச்சனை அனுப்பிச்சிருக்கிறாரு போல அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது. இன்னொரு குரூப் என்ன பண்ணுது, கர்த்தர் நம்மளை கை விட்டுட்டாரு போல, கர்த்தர் நம்மளை கை விட்டுட்டாரு போல. ரெண்டுமே கிடையாது. கர்த்தர் நம்மளை கைவிடவும் இல்ல, இந்த பிரச்சனை கர்த்தர் என்ன செய்யல, அனுப்பல. நல்லா கவனிங்க, எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதன் மத்தியிலே நாம் என்ன செய்ய வேண்டும், கர்த்தரை நன்றாக சார்ந்து கொள்ள வேண்டும், அதிகமாக சார்ந்து கொள்ள வேண்டும். அவரோடு நெருக்கமான ஒரு உறவை என்ன செய்ய வேண்டும், வைத்துக் கொள்ள வேண்டும். பாருங்க, கென்னத் கோப்லண்ட் என்கிற பிரசங்கியார் சொல்றாரு, பிரச்சனை வந்த மாத்திரத்தெல்லாம் இன்னும் கொஞ்சம் கர்த்தரோட என்ன செய்யணும், நெருங்கி வரணும், இன்னும் கொஞ்சம் நெருங்கி வரணும். ஆனா அனைவரும் பாருங்க, பிரச்சனை வந்த மாத்திரம் கர்த்தரோட தூரமா ஓடி போயிடுறது, அப்பதான் சபைக்கு வராம இருக்கிறது, அப்பதான் வசனத்தை படிக்காம இருக்கிறது, அப்பதான் ஜெபம் பண்ணாம இருக்கிறது, அப்பதான் எதுவுமே செய்யறதே கிடையாது எதுவுமே. ஆனா அப்பதான் என்ன பண்ணணும், கவனிங்க, இப்ப புதிய பள்ளத்தாக்கு வந்திருக்கிறோம், புதிய மலை உச்சிக்கு வந்திருக்கிறோம், புதிய இடத்துக்கு வந்திருக்கிறோம், புதிய தேவை வந்திருக்குது, புதிய பிரச்சனை வந்திருக்குது. என்ன பண்ண போறோம், இப்ப இன்னும் கொஞ்சம் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து, இன்னும் கொஞ்சம் வேதத்தை வாசிச்சு, இன்னும் கொஞ்சம் ஜெபம் பண்ணி, இன்னும் கொஞ்சம் வேகமா சபைக்கு வந்து வசனத்தை கேட்டு அந்த காரியத்தை என்ன செய்யணும், செய்ய ஆரம்பிக்கணும். ஆனா அனைவரும் அப்படி செய்யறது கிடையவே கிடையாது. பிரச்சனை வந்த மாத்திரத்தை எல்லாத்தையும் மூடி வச்சாரு. அப்படி செய்யும் பொழுதுதான் பிரச்சனைக்குள்ள என்ன செய்ய, இன்னும் ஆழமா போறோம். ஆனா அதை விட்டு வெளியே வரணும். இப்ப என்ன பண்ணணும், நல்ல மேய்ப்பராகிய இயேசுவை யெகோவாகிய இன்னும் நன்றாக சார்ந்து கொள்ள வேண்டும், அவர் இன்னும் பற்றி கொள்ள வேண்டும், அவரோடு நெருக்கமான உறவை என்ன செய்ய வேண்டும், வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி சார்ந்து கொள்ளும் பொழுதுதான் பாருங்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் பெரிய காரியங்களை, எத்தனை பேர் கர்த்தருடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்ய விரும்புறீங்க? ஆமென். பெரிய காரியங்களை செய்யணும்னா என்ன பண்ணணும், கர்த்தரோட நெருங்கி பழக வேண்டும். பாருங்க, ஒரு சகோதரி பாருங்க, ஒரு பாஸ்டர் வந்து சொன்னாங்களாம், பாஸ்டர் வேலையே போச்சு,
வேலையை விட்டு என்ன செஞ்சாங்க, நீ தூக்கிட்டாங்க, நான் என்ன பண்ண போறேன் தெரியலையே அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு வந்தாங்களா பாருங்க. இவர் சொன்னாரா, பயப்படாங்க சிஸ்டர், இதை விட சூப்பரான வேலை உங்களுக்கு வரப்போகுது, இதை விட சம்பளம் நிறைய கொடுக்கக்கூடிய ஒரு வேலை, ரொம்ப அற்புதமான வேலை வரப்போகுது. இப்பதான் நீங்க கத்தரை என்ன செய்ய, நல்லா நெருங்கி பழக வேண்டும், கத்தரை பற்றி கொள்ள வேண்டும். பிடிச்சுக்கிட்டீங்கன்னா இதை விட பெரிய ஆசீர்வாதம் காத்திருக்குது, பெரிய ஆசீர்வாதம் காத்திருக்குது. பள்ளத்தாக்குள்ள போன உடனே சில ஆளுக்கு பாருங்க ஒரு மாதிரி ஆயிருது. இன்னொரு சகோதரி பாருங்க, அவங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகள்லாம் திருமணமாகி அவங்க செட்டில் ஆயிட்டாங்களா, திடீர்னு பாருங்க அந்த சகோதரியுடைய புருஷன் வந்து மறிச்சு போயிட்டாராம் பாருங்க. இந்த அம்மாவுக்கு ஒன்றும் ஓடலை, கை ஓடலை, காலு ஓடலை, ஏன்னா இந்த அம்மாவுக்கு ஒன்றுமே தெரியலையா பாருங்க. அந்த அம்மா சொன்னாங்க அந்த பாஸ்டர் எனக்கு ஒன்றுமே தெரியாது, உண்மையாவே சொல்கிறேன், எனக்கு ஒன்றுமே தெரியாது, என் புருஷனுக்கு தான் எல்லாமே தெரியும், அவர் தான் இது வரைக்கும் குடும்பத்தை பார்த்துக்கிட்டாரு, எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டாரு, எல்லாத்துக்கும் பணம் செட்டில் பண்ணாரு, எல்லாம் பண்ணினாரு, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் எப்படி வாழ போறேன் இந்த உலகத்துல, நான் எப்படி வாழ போறேன், என்ன பண்ண போறேன், எனக்கு ஒண்ணுமே தெரியலையே இன்னும் புலம்புனாங்களா பாருங்க. நம்ம சொன்னாங்களா, கரண்ட் பில்ல கூட அவர் கட்டிடுவாருங்க, எனக்கு கரண்ட் பில் கட்டுற ஆபீஸ் கூட எங்க இருக்குன்னு தெரியாது, போன் பில் அவர் கட்டிடுவாரு, அரிசி அவரை வாங்கிட்டு வந்து போட்டுவாரு, எல்லாமே அவர் பண்ணிடுவாரு, நான் இது வரைக்கும் ஒண்ணுமே செஞ்சதே கிடையாது, ஆனா இப்படி தனியா என்னை விட்டுட்டு போயிட்டாரு, நான் இப்ப என்ன பண்ண போறேன் புலம்புனாங்களா பாருங்க. அப்பா சொன்னாரா, இப்பதான் ரொம்ப நல்லா இருக்க போறீங்க, இப்பதான் இதை விட ரொம்ப நல்லா இருக்க போறீங்க, ஏன்னா இப்பதான் இன்னமும் கர்த்தரை அதிகமாய் சார்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் வந்திருக்குது. இப்ப இவெல்லாம் நீங்க யாரை சார்ந்து கொண்டிருந்தீங்க, உங்க புருஷனவே சார்ந்து கொண்டிருந்தீங்க, உங்க புருஷனவே பிடிச்சி தொங்கிட்டு கிடந்தீங்க, ஆனா இப்ப யாரை பிடிச்சிக்கிட்டு இருக்கு, ஒரு வாய்ப்பு வந்திருக்குது, ஒரு தருணம் வந்திருக்குது, கர்த்தரை சார்ந்து கொள்வதற்கு, கர்த்தரை பற்றிக் கொள்வதற்கு, அவரோடு நெருங்கி பழகுவதற்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்குது. நான் சொல்றேன், இனிமேல ரொம்ப நல்லா இருக்க போறீங்க சொன்னார் அவரு, இனிமேல ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. எதை விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, புதிய பள்ளத்தாக்குக்குள்ள போகும் பொழுது புதிய பிரச்சனைகள், புதிய சூழ்நிலைகள், புதிய தேவைகள் என்று வரும் பொழுது பயப்படக்கூடாது. என்ன பண்ணணும், கர்த்தரை அதிகமா என்ன செய்ய வேண்டும், சார்ந்து கொள்ள வேண்டும். அப்படி சார்ந்து கொள்ளும் பொழுதுதான் கர்த்தர் என்ன பண்ணுவாராம், பெரிய காரியங்களை செய்வாராம். எத்தனுடைய வாழ்க்கை பெரிய காரியம் நடக்க விரும்புறீங்க? சின்ன காரியம் நடந்தா போதும் பாஸ், நல்லா இருக்கும். கர்த்தர் சொல்றாரு பெரிய காரியம் நடக்கும் வாழ்க்கையில. நான் இதை ரொம்ப விசுவாசிக்கிறாள் பாருங்க, பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார், பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வாரு. ஏன் இந்த தேவன் பெரியவராச்சு. எத்தனை விளக்குதுங்க? நான் ஆராதிக்கிற தேவன் சின்ன தேவனா? அமைதியா இருக்கிறீங்க. நான் ஆராதிக்கிற தேவன் சின்ன தேவனா? கிடையாதுங்க. வானத்துக்கும் பூமிக்கும் பெரியவர், வானத்திலும் பூமியிலும் பெரியவர், உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அவ்வளவு பெரிய தேவனை நான் ஆராதிக்கிறேன். அவ்வளவு பெரிய தேவன் பெரிய காரியங்களை செய்வார். என்ன செய்வார்? பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். வாசிப்போம் யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம், அந்த பகுதி நான் வாசித்து முடிக்க போகிறோம். ரொம்ப அற்புதமான ஒரு பகுதி. யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோம், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, ஏனென்றால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். பெரிய காரியங்களை செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை வாழ்க்கையில் என்ன செய்வார்? அவர் செய்வார். கர்த்தர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்வாராம்? பெரிய காரியங்களை செய்வாராம். எனவே பாருங்க, வேலையே இல்லாம போய்விட்டது, வியாபாரம் எல்லாம் டல்லாயிருச்சு, பண தேவைகள் இருக்கிறது என்று பயப்பட வேண்டாம். ஏனென்றால் பெரிய தேவன் கூட இருக்கிறாரு, பெரிய மேய்ப்பர் கூட இருக்கிறார். இந்த பெரிய மேய்ப்பர் கூட இருக்கிறதுனால அவர் அற்புதமாய் நடத்தி செல்வார். அவர் தேவைகளெல்லாம் சந்திப்பார், அவர் தேவைகளெல்லாம் பூர்த்தி பண்ணுவார். அவர் இந்த சூழ்நிலையிலிருந்து நம்மை வெளியே என்ன செய்வார்? கொண்டு வருவார். இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம வெளியே என்ன செய்வார்? கொண்டு வருவார். நாம் சமாதானத்தோடு என்ன செய்வோம்? வாழுவோம். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, ஏனென்றால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்ப பாருங்க, புதிய பிரச்சனை வந்துருச்சு, புதிய தேவைகள் வந்திருக்குது, என்ன பண்ண போறோம் என்று பாருங்க திகைக்காமல் கர்த்தர் என்ன செய்ய வேண்டும்? சார்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது பெரிய காரியங்களை என்ன செய்வார்? நல்லா கவனிங்க, பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யறதுக்கு இது நல்ல ஒரு வாய்ப்பு, நல்ல ஒரு தருணம். இப்பதான் நீ கர்த்தரை சொல்லணும், ஆண்டவரே நல்ல ஜான்ஸ் மக்கு,
பெரிய காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில் செய்யறதுக்கு இப்போ இதுதான் ஆண்டவர் நல்ல உங்களுக்கு தருணம். ஆண்டவரே நீ பெரிய காரியங்களை செய்யும். பெரிய காரியங்களை பிரச்சனையின் மத்தியில, சூழ்நிலையின் மத்தியில, போராட்டத்தின் மத்தியில, இடுக்கமான நேரத்துல அப்படி சொல்லி பாருங்களேன். நான் சொல்றேன், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்த உங்க கண்ணால பாப்பீங்க. நான் பலமுறை பார்த்திருக்கிறேன். சில சமயங்கள் அப்படி நெருக்கமான சூழ்நிலை சொல்லுவாங்களே, கண்ணு மொழியை பிதுங்கி போச்சு. அந்த மாதிரி சூழ்நிலையில பாருங்க, கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது பாருங்க, கர்த்தர் அற்புதமா அந்த பிரச்சனை நம்மளை வெளியே செய்யறாரு, வெளியில கொண்டு வருகிறார், தூக்கி எடுக்கிறார். அங்க பெரிய காரியத்தை செய்யறாரு. அந்த பிரச்சனையை ஒண்ணுமலாம் ஆக்கி போடுறாரு. அந்த சூழ்நிலையை என்ன செய்யறார், டோட்டலா கர்த்தர் மாற்றி போடுகிறார். அதான் பாருங்க இங்க சொல்லப்பட்டிருக்கு, மகிழ்ந்து களிகூறு. மகிழ்ந்து எப்ப மகிழ்ந்து களிகூறு? காசெல்லாம் நிறைய இருக்கும் பொழுது, நல்ல வசதியா இருக்கும் பொழுது, நல்ல அல்லேலூயா ஸ்தோத்திரம்லாம் வாயில வந்துடும். ஏன்னா அப்பதான் என்ன செஞ்சிருக்கிறோம், கையில் நிறைய பணம் வச்சுட்டு சம்பளம்லாம் வாங்கியிருக்கிறோம், தாட் போட்டு செலவழிக்கிறோம். அப்ப அல்லேலூயா ஸ்தோத்திரம் டான்ஸ் எல்லாம் நல்லா வரும். ஆனா கையில் 5 பைசா இல்லாதப்ப எப்படி இருக்கும் பாருங்க. நான் மீதா இருக்கிறீங்க. கையில பணம் நிறைய இருக்கும் பொழுது அல்லேலூயா ஸ்தோத்திரம் பிரதர் பிரேசலாம் சொல்றத பார்த்தா நல்லா இருக்குது. ஆனா வேலை போயிடுச்சுன்னு சொல்லும் பொழுது பலூன்ல குண்டு சிச்சு குத்தி காத்த புஷ்ன்னு இறக்கிட்ட மாதிரி இருக்கு, துஷ்டன் ஆயிருக்கு. அந்த சமயத்துலதான் கர்த்தர் சொல்றாரு, மகிழ்ந்து களிகூறு. மகிழ்ந்து ஏன் மகிழ்ந்து களிகூறு? இதுதான் நான் பெரிய காரியத்தை வாழ்க்கையில் செய்யறதுக்கு நல்ல ஒரு தருணம், நல்ல ஒரு சான்ஸ், நல்ல ஒரு வாய்ப்பு வழங்குது. அந்த மாதிரி சூழ்நிலையில என்ன பண்ணுங்க, நல்லா அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா ஸ்தோத்திரம் சொல்லுங்க, கர்த்தரை துதிச்சு பாடுங்க, நல்ல வேதத்தை வாசிங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, சபைக்கு ஓடி வாங்க, வேகமா வந்து வசனத்தை கேளுங்க. ஏன்னா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறார். பெரிய காரியங்களை செய்ய போற. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்களேன், சந்தோஷமா சொல்லுங்க. பயப்படாதீங்க, மகிழ்ந்து களி கூறுங்கள். ஏனென்றால் கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்கிறார். ஆமென். எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் இன்னைக்கு பெரிய காரியங்களை செய்வாரு. இதை என் கண்ணு பார்க்கும், இது என்னுடைய கண்ணு பார்க்கும். ஆமென். வாசிக்கிறேன் பாருங்க அடுத்த வசனத்தை. வெளியின் மிருகங்களே பயப்படாதீங்கள், வனாந்திரத்திலே மேய்ச்சல் உண்டாகும். அடையப்பா, வனாந்திரத்துல போன வாரம் பார்த்தலையா, வனாந்திரத்துல நெய் பொழியும். வனாந்திரத்துல நெய் பொழியும். இங்க பாருங்க சொல்லப்பட்டிருக்கு, வனாந்திரத்திலே மேய்ச்சல் உண்டாகும். நல்லா கவனிங்க, வனாந்திரத்துல புல்லு முளைக்கிறதே பெரிய விஷயம். விளங்குதா? வனாந்திரத்துல என்னங்க இருக்கும்? மண்ணுதான் இருக்கும். நடந்து போனா காலெல்லாம் ஓஞ்சு போயிடும், டயராகி போயிடும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, வனாந்திரத்துல மேய்ச்சல் உண்டாகும். ஏன்னா நான் கர்த்தர், நான் மாறாதவர். வனாந்திரத்தில் நெய்ய பொழி வைக்க முடியும்னா வனாந்திரத்துல புல்லையும் முளைக்க வைக்க முடியும். ஆமென். நம்ம யோசிக்கிறோம், ஐயோ இந்த பிரச்சனை நம்ம என்ன பண்ண போறோம், என்ன செய்ய போறோம், நம்ம தோத்து போயிருவோமோ, நம்ம வெக்கப்பட்டு போயிருவோமோ, நம்முடைய முகம் தலை குடிச்சு போயிருமோ நினைக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போகாது. அந்த வசனம் தான் பாருங்க, அடுத்த வசனத்தை வாசிக்க போறோம். 26 வசனத்துல, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாது. நல்லா கவனிங்க, வனாந்திரத்துல மேய்ச்சல் உண்டாகுமா? எல்லாம் சொல்லுங்க, வனாந்திரத்துல மேய்ச்சல் உண்டாகும். வனாந்திரத்துல புல் முளைக்கிறது பெரிய காரியம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, வனாந்திரத்துல மேய்ச்சல் உண்டாகும். சத்தியவேதம் சொல்லுகிறது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனாலே எல்லாம் கூடும். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? கர்த்தர் கேட்கிறாரு பாருங்க, நம்மளை பார்த்தா கேட்கிறாரு, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? வனாந்திரத்துல புல்ல முளைக்க அவரால் முடியும். புல்ல முளைக்க வைக்க அவரால முடியும். இது அதிசயம் இல்லையாங்க, அதிசயம் அவரால முடியும். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் ஒருவராகவே அதிசயங்களை செய்கிறார். அதிசயங்களை என்ன செய்கிறார்? அவரு ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதிசயத்தை செய்யறதுக்கு நம்மளாம் போய் வாங்க கையை பிடிங்க அப்படி நிக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. அவர் ஒருத்தராகவே அதிசயம் செஞ்சு முடிச்சிருவாரு. எதுவும் விளங்குது? வாங்க சிஸ்டர், வாங்க அப்புறம் எல்லாரும் சேர்ந்து உபவாசம் இருப்போம், அதிசயத்தை கர்த்தர் செய்ய போறாரு. நீங்க உபவாசம் இருந்தாலும் இல்லாட்டுன்னு அவர் அதிசயத்தை செய்வார். அவரால் முடியும். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்ப துதிச்சா என்ன செய்யும்? அதிசயம் நடக்கும், பிரச்சனை மாறும், சூழ்நிலை மாறும், புதிய தேவைகள் சந்திக்கப்படும், அந்த குறைவுகள் நிறைவாகும்.
புதிய வேலை கிடைக்கும். வேலை தீபாவளி பயப்படாதீங்க, புதிய வேலை என்ன செய்யும்? கண்டிப்பாக கிடைக்கும். 23 வாசிக்கிறேன். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து, அதாவது முன்மாரினா மழை, முன்னால பெய்யக்கூடிய மழை. பாருங்க, விதை விதைக்கிறோம், விதை விதைக்கும் போது எப்போ விதைக்கிறாங்க? முதல்ல ஒரு மழை வந்துருது, அந்த மழையில தான் விதையை விதைக்கிறாங்க. இப்போ விதை விளைஞ்சு வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு மழை வருது, அதுக்கு பிறகுதான் பின்மாரி, பின்னால பெய்யக்கூடிய மழை. இந்த 2 மழையும் கர்த்தர் செய்றாரா? தருகிறாராம். உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவேன். ஏற்கனவே, இந்த ஏற்கனவே என்ற இடத்துல நான் ஒரு வார்த்தை எழுதி வச்சிருக்கிறேன், யெகோவா ஈரேன் எழுதி வச்சிருக்கிறேன். அதான் பார்த்தலையா? யெகோவா ஈரே. யெகோவா ஈரேன் என்ன அர்த்தம்? தேவைகள் எல்லாம் முன்கூட்டியே சந்திக்கிறவர், தேவைகள் எல்லாம் முன்கூட்டியே சந்திக்கிறவர். கர்த்தர் சொன்னார் இல்லையா ஆபிரகாம்கிட்ட, ஏற்கனவே புதருக்குள்ள எதை சிக்க வச்சிருக்கிறேன்? அதான் வாசம் இல்லையா, புனித வழி ஆராதனை நினைக்கிறேன் இல்லையா? ஏற்கனவே கர்த்தர் என்ன சிக்க வச்சிருக்கிறாரு? பதில சிக்க வச்சிருக்கிறாரு. ஏற்கனவே ஆட்டுக்குட்டி சிக்க வச்சிருக்கிறாரு. சொல்லப்பட்டிருக்கிறது, முன்மாரியும் பின்மாரியையும் ஏற்கனவே வரிசிக்க பண்ணுவேன். பண்ணுவார், ஏற்கனவே வரிசிக்க பண்ணுவார். அப்ப பாருங்க, ஏற்கனவே கர்த்தர் வச்சுட்டாரு, எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுட்டாரு. இப்போ உங்க வேலை என்ன வேலை? போய் எடுத்துக்குங்க, போய் பதில எடுத்துக்குங்க, உங்களுக்கு சுகத்தை எடுத்துக்குங்க, உங்களுக்கு ஆரோக்கியத்தை எடுத்துக்குங்க, உங்களுக்கு தேவையான வேலையை எடுத்துக்குங்க. எத்தனை விளங்குது? விசுவாசத்துல எடுத்துக்குங்க. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட. ஏன் பயப்பட மாட்டேன்? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். 26 வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த, என்ன செய்து வந்த? தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளிலே நடத்துகிறீர். உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. எல்லா கரங்கள் வைத்து சொல்லுவோம், நான் கர்த்தருடைய ஜனம், நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஒருபோதும் நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். ஏன்னா என்னை அதிசயமாய் நடத்தி செல்கிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளிலே நடத்துகிறார். நல்ல பாதையிலே, புதிய பாதையிலே, செழிப்பான பாதையிலே, ஆரோக்கியத்தின் பாதையிலே, வெற்றியின் பாதையிலே அவர் என்ன செய்கிறார்? என்னை நடத்துகிறார். ஆகையால் நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். எனவே பாருங்க, என்னோட புதிய பிரச்சனை வந்திருக்குது, புதிய சூழ்நிலையா இருக்குது, இது வந்து பண தேவையா இருக்குது, என்ன பண்ண போறோம் என்று திகைக்காமல் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நல்ல மேய்ப்பராகிய கிறிஸ்துவை என்ன செய்ய வேண்டும்? சார்ந்து கொள்ள வேண்டும். சார்ந்து கொள்ளும் பொழுது என்ன பண்ணுகிறார் கர்த்தர்? நம்மை செழிப்பான பாதையில் என்ன செய்கிறார்? நடத்துகிறார். வனாந்தரத்திலே மேய்ச்சல் என்ன செய்யும்? உண்டாகும். வாசிக்கிற 27, நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒருபோதும். நல்லா கவனிங்க, பைபிள் வாசிக்கும் போது ஒரு காரியத்தை நீங்க ஆழமா கவனிக்கணும். என்ன கவனிக்கணும்னா, ஒரு வேத பகுதி நீங்க வாசிக்கும் பொழுது திரும்ப திரும்ப எந்த வார்த்தை வருதுன்னு கவனிக்கணும். திரும்ப திரும்ப எந்த வார்த்தை வருதுன்னு கவனிக்கணும். யோவான் எழுதின சுவிசேஷத்துல பாத்தீங்கன்னா மெய்யாகவே மெய்யாகவே வாசிச்சிருக்கீங்களா? ஆனா மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல பாத்தீங்கன்னா மெய்யாகவே, அவ்வளவுதான். ஆனா யோவான் சுவிசேஷத்துல மாத்திரம் எப்படி வரும்? மெய்யாகவே மெய்யாகவே 2 டைம் வரும். மெய்யாகவே. அப்புறம் ரொம்ப ஆழமா கவனிக்கணும். என்னடா மெய்யாவும் சொல்றது மாத்திரம் இல்ல, இன்னும் ஒரு மெய்யாவும் சொல்றாரு அப்படின்னு இன்னும் கொஞ்சம் ஆழமா கவனிக்கணும். என்னமோ முக்கியமான காரியத்தை சொல்ல போறாருன்னு அர்த்தம். ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை இங்க ஏதோ சொல்றாரு போல. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஆழமா கவனிக்கணும் அர்த்தம். இந்த 2 முறை வாஸ்தவம் ஒரு காரியத்தை என்ன வாஸ்தவம்? என் ஜனங்கள், திரும்ப திரும்ப வருது பாருங்க இந்த வார்த்தை. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு. அப்ப இன்னும் கொஞ்சம் ஆழமா கவனிக்கணும். அது ரொம்ப உத்து கவனிக்கணும், ரொம்ப ஆழமா செய்யணும், ரொம்ப டீப்பா கவனிக்கணும். என்னடா ஏதோ முக்கியமான காரியத்தை சொல்றாரு. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு. எத்தனை பேர் கர்த்தருடைய ஜனம்? கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. நீங்க 1000 பேர் எழுப்பி நிக்கலாம் உங்களுக்கு எதிராக, உங்களை அழிக்க வேண்டும், உங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும், சதறடிக்க வேண்டும் என்று எழுப்பி நிற்கலாம். ராட்சதனை போல எழுப்பி நிற்கலாம்.
ஒரு பெரிய மலையை போல எழுப்பி நிக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, என் ஜனமாகி நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். அவன் தான் வெட்கப்பட்டு போறான், அதை உன்னால பார்ப்ப. துன்மார்க்கருக்கு வரும் பலனை என்ன செய்வாய்? காண்பாய். ஆமென். பாருங்க, இது ஆழமா விசுவாசிக்கணும். புதிய சூழ்நிலையை பார்த்து, புதிய பிரச்சனைகளை பார்த்து, புதிய தேவைகளை பார்த்து அப்படியே பாருங்க ஒடுங்கி போயிடக்கூடாது. அப்படியே போய் அக்கடான்னு உட்காந்துடக்கூடாது. சேர்ல தலையில துண்டை போட்டு சொல்லுவாங்க. சில சமயத்துல பிள்ளை வர வந்து தொந்தரவு பண்ணுவான். ஏன்டா நான் வேற அக்கடான்னு உட்காந்துருக்கேன், நீ வேற ஏன்டா? நானே நொந்து போய் சலிச்சு போய் என்னடா பண்ண போறோம் அப்படின்னு உட்காந்துருக்கிறேன், நீ வேற வந்து ஏன்டா அப்படின்னு நொச்சரிக்கிற. அப்படி பேசுறதுக்கு பதிலா ஏன்டா அப்படின்னு வாடா, இந்தடா வாடா அப்படின்னு சொல்லி எழும்புங்க. நீங்க எழும்பிட்டீங்கன்னாவே பிசாசு தோத்துட்டான்னு அர்த்தம். நீங்க உக்காந்துட்டீங்க, அவன் எழும்பிட்டான்னு அர்த்தம். எத்தனை விளங்குது? எத்தனை பேர் எந்திரிக்க போறீங்க? ஒருவேளை சேர்ல வேணா உட்காந்துருக்கலாம், ஆனா உள்ளத்துல எழுப்பி நிக்கணும். நீங்க ஒருவேளை சேர்ல வேணா உட்காந்துருக்கலாம், சும்மா தரையில வேணா ஒரு திண்ணையில கூட உட்காந்துருக்கலாம், ஆனா உள்ளத்துல நீங்க எப்படி இருக்கணும்? எழுப்பி நிக்கணும். வாடா பாத்துருவோம் பிசாசே, நீ பெரிய ஆளா கர்த்தர் பெரிய ஆளான்னு பாத்துருவோம். கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, வனாந்தரத்துல மேய்ச்சல் உண்டாகும். பிசாசு சொல்லுவான், வனாந்தரத்துக்கு புள்ளை மனசு கிடையாது, என் காட்டுல புல்லு முளைக்கும், என் காட்டுல மழை பெய்யும், நான் போற வனாந்தரத்துல நெய் பொழியும், நான் போகிற வனாந்தரத்துல புல்ல கர்த்தர் முளைக்க பண்ணுவார். ஏன்னா அவர் சிருஷ்டி கர்த்தர், உலகத்தையே சிருஷ்டித்தவர், அண்ட சராசரங்க சிருஷ்டித்தவர். அவரால் இந்த வனாந்தரத்துல புல்ல முளைக்க வைக்க முடியும். எதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அவ பாருங்க, புதிய சூழ்நிலைகளை கண்டு, புதிய பிரச்சனைகளை கண்டு, புதிய தேவைகளை கண்டு ஆட்டம் நின்ற கூடாது. கொஞ்சம் எழுப்பி நிக்கணும். கொஞ்சம் நெஞ்சு உயர்த்தி தோலை உயர்த்தி, கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. ஆயிரமான தேவ தூதர்களை பக்கத்துல செய்யறாங்க, இருக்கிறாங்க. நிச்சயமா இதுல எனக்கு தான் வெற்றி. நிச்சயமாக இதுல எனக்கு தான் வெற்றி. எதிரிக்குத்தான் தோல்வி, எதிரிக்குத்தான் சத்துருக்களுக்கு வெக்கத்தையும், உனக்கோ கிரீடத்தை செய்வேன் வைப்பேன், கத்த சூட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப இதெல்லாம் சொல்ல வேண்டியது அவசியமா இருக்குது. இந்த ஆடுகள் பாருங்க, புதிய இடத்துக்குள்ளாக போகும் பொழுது, புதிய பள்ளத்தாக்குகளுக்கு மலை உச்சிகளுக்கு போகும் பொழுது என்ன பண்ணுது இந்த ஆட்டுக்குட்டி? அந்த மெய்ப்பனை நன்றாக சார்ந்து விடுகிறது. இந்த வார்த்தை அன்னைக்கு நீங்க ஆழமாய் புரிந்து கொள்ள வேண்டும். மெய்ப்பனை நன்றாக சார்ந்து விடுகிறது, ஆழமாக சார்ந்து விடுகிறது. அது பக்கத்துல நெருங்கி நிற்குது. அப்படி நெருங்கி நிற்கிறது பார்த்தா அந்த மெய்ப்பனுக்கு ஒரு சந்தோஷம். பரவாயில்ல, ஆடு என் பக்கத்துல இருக்குது, என் பக்கத்துல அவ்வளவு சந்தோஷம். நல்லா கவனிங்க, நீ எந்த அளவுக்கு கர்த்தரோட நெருங்கி இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தருக்கும் சந்தோஷம். அது மாத்திரம் இல்ல, கர்த்தர் உங்களுடைய தேவையில அவன் சந்தித்து அந்த பிரச்சனை உங்களை வெளியில தூக்கி எடுத்து சமாதானமான இடத்துல வைப்பாரு. ஆமென். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், பிரச்சனைக்கு பயப்படேன், தீங்குக்கு பயப்படேன், அந்த புதிய சூழ்நிலைக்கு என்ன செய்ய மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். ஏனென்றால் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். நல்ல மேய்ப்பரே, நீர் என்னோடு கூட, நீர் என் கூட இருக்கிறதுனால வனாந்தரத்துல மேய்ச்சல் உண்டாகும், வனாந்தரத்துல மழை பெய்யும், முன்மாரியும் பெய்யும் பின்மாரியும் பெய்யும். அது மாத்திரமல்ல, கர்த்தரனை அதிசயமா நடத்துகிறார். அது மாத்திரமல்ல, நான் கர்த்தருடைய ஜனம், நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டேன். ஆமென். அதை எழுந்திருப்போம். ஜெய் அடுத்த வாரத்தில் நான் தொடர்ந்து பார்ப்போம். ஹல்லேலூயா. எல்லா கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். கர்த்தாவே, சில சமயங்களில் பிரச்சனையின் மத்தியில நான் தூரமா போயிடுறேன், என்னை மன்னிங்க ஆண்டவரே. சில சமயம் பிரச்சனையின் மத்தியில என்ன அந்த ஆண்டவரை ஆராதிச்சு ஆண்டவரை தேடி என்ன ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி சில சமயங்களில் ஒரு மாதிரியா பேசி நான் பாட்டுக்கு மூடு தூரமா போயிடுறேன். ஆண்டவரே என்னை மன்னிங்க. பிரச்சனை நீர் கொண்டு வருகிற தேவன் அல்ல, இந்த பிரச்சனைக்கு நீர் காரணமும் கிடையாது, நீர் நல்ல தேவன். ஆனா ஒன்று, இந்த பிரச்சனையின் மத்தியிலே நீர் என் கூட தான் இருக்கிறீர். இந்த புதிய தேவைகள் மத்தியிலே, இந்த புதிய சூழ்நிலையின் மத்தியிலே நீர் என் கூட தான் இருக்கிறீர். ஆண்டவரே கர்த்தாவே, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் இனிமேல் உங்கள்கிட்ட நான் தூரமா போக மாட்டேன். பைபிள் வாசிக்கிறத, ஜெபிக்கிறத நான் நிறுத்த போறது கிடையாது, சபைக்கு வராமல் இருக்க போறது கிடையாது. சிலருக்கு பாருங்க, பிரச்சனை வந்த மாத்திரம் சபைக்கு வரது நிப்பாட்டிடுவாங்க. அதான் பிரச்சனையே, அதான் பெரிய பிரச்சனையே. பிரச்சனை வந்த மாத்திரத்துல சபைக்கு வராமன்றாங்க பாருங்க, அதுதான் பெரிய பிரச்சனையே. கர்த்தா, இனிமேல் நான் அப்படி இருக்க மாட்டேன் ஆண்டவரே. பிரச்சனை வந்தாலும் முதல்ல நான் சபைக்கு வர போறேன், இந்த வசனத்தை நான் கேட்க போறேன், வசனத்தை பிடிச்சு கொள்ள போறேன், வசனத்தை நான் சார்ந்து கொள்ள போறேன். ஆண்டவரே கர்த்தாவே, நீர் புதிய பாதையை உண்டாக்குகிற தேவன், புதிய வழியை உண்டாக்குகிற தேவன். கர்த்தாவே உங்க ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தாவே, தேவைகளை பார்க்க நீர் பெரியவர், பிரச்சனைகளை பார்க்க நீர் பெரியவர், பள்ளத்தாக்கை பார்க்க நீர் பெரியவர், மலை உச்சியை பார்க்க நீர் பெரியவர். கர்த்தாவே, நான் உம்மை சார்ந்து கொள்கிறேன், உம்மை சார்ந்து கொள்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. இரட்சகரே நன்றி, இரட்சகரே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே எல்லா சூழ்நிலைகளிலையும் எல்லா பிரச்சனையின் மத்தியிலையும் நீர் எங்கூட இருக்கிறீர். அந்த ஆடு எப்படி அந்த மேய்ப்பனை நன்றாய் சார்ந்து கொள்ளுமோ, நெருக்கமாய் இருந்து கொள்ளுமோ, அதை போல நான் உங்களோடு நெருக்கமாய் இருந்து கொள்ள உதவி செய்ய ஆண்டவரே. கர்த்தாவே பிரச்சனையை பார்க்க நீர் பெரியவர், போராட்டத்தை பார்க்க நீர் பெரியவர், அந்த பண தேவையை பார்க்க நீர் பெரியவர். நீர் வானத்துக்கு பூமிக்கும் சொந்தக்காரன். கர்த்தாவே நிச்சயமாய் இந்த தேவையை சந்திப்பீர், நிச்சயமாய் கர்த்தாவே எனக்கு நல்ல ஒரு வேலையை தருவீர். கர்த்தாவே நிச்சயமாய் இந்த பிரச்சனையிலிருந்து நீ தூக்கி எழுப்பீர் ஆண்டவரே. சமாதானமான இடத்துல நீ வைப்பீர். பாதை எனக்கு தெரியாமல் இருக்கலாம், உமக்கு தெரியும் ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒரு நாள் மூட்டு நான் தூரமாக போக மாட்டேன் ஆண்டவரே, ஒரு நாள் மூட்டு நான் தூரமாக போக மாட்டேன். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றாய் நான் சார்ந்து கொள்கிறேன், உம்மை நன்றாய் நான் சார்ந்து கொள்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு நாமத்தில் உடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று நாங்கள் வாசிக்கிறோமே. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று நாங்கள் சத்தியவேதத்தில் வாசிக்கிறோமே. கர்த்தாவே, கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமோடு கூட நாங்கள் நெருக்கமாக இருக்க, உமோடு கூட நெருங்கி நாங்கள் வாழ எங்களை உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. கர்த்தாவே பிரச்சனையை பார்க்கலாம், போராட்டத்தை பார்க்கலாம், அந்த பண தேவைகளை பார்க்கலாம், அந்த பொருளாதார தேவைகளை பார்க்க நீர் பெரியவர் ஆண்டவரே. எவ்வளவு தேவையாயிருந்தாலும் அதை கர்த்தா நீர் நிச்சயமாய் சந்திப்பீர், நிச்சயமாய் சந்திப்பீர் ஆண்டவரே. புதிய கர்த்தாவே காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில் செய்கிறவர். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொன்னீர் ஆண்டவரே. கர்த்தா இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே நீர் பெரிய காரியங்களை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் பெரிய காரியங்களை, புதிய காரியங்களை நீ செய்கிறபடியால் உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிரச்சனையை பார்க்க நீர் பெரியவர், பிசாசை பார்க்க பெரியவர் ஆண்டவரே. பொல்லாத மனிதனை பார்க்க நீர் பெரியவர், துஷ்ட மனுஷனை பார்க்கிலும் துஷ்ட மிருகங்களை பார்க்க நீர் பெரியவர் ஆண்டவரே. கர்த்தாவே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ரத்தத்தினால் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும். நீரை மெய்ப்பராக தொடர்ந்து நடத்தும். அவ்விதமாய் செய்கிறீர், அதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் நம் அனைவரோடும் கூட சதாகாலங்களிலும் இருப்பதாக.